ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரொட்டீன் vlog. இதில் மோஸ்ட்டாக வந்து என்னால் க்ளீனிங் காட்ட முடியல. ஏன்னா வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு க்ளீனிங் vlogsலாம் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த லாங் வீடியோவில் முழுக்க வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் என்னோடய அம்மா வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், ஸோ எப்படிலாம் வந்து இந்த டேஸ்லாம் வந்து போகுது எனக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் வந்து நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. லாங் வீடியோஸ்லாம் வந்து முன்ன மாதிரி வந்து போகாமல் இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இப்போலாம் லாங் வீடியோஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஜிஆர்டியில் கோல்ட் காயின் வாங்கினதா இருக்கட்டும், என்னோடய ரொட்டீன் பிளாக்ஸாக இருக்கட்டும், நியூ மாம் ரொட்டீன் பிளாகாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து என்னோடய நியூ மாம் ரொட்டீன் பிளாக் வந்து பார்க்குறதுக்கோசமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் இப்போ ஒரு 4 நாள் வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இந்த பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும்ல, நம்ம நியூ பார்ன் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் சப்போர்ட்டாக இருப்பாங்க, இன்னொரு நாள் நல்லா கிராங்கி அழுவாங்க. ஸோ அப்படி தான் சமாளிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று, ஹஸ்பண்டும் வந்து வெளியூருக்கெலாம் போகிற டைம் வந்துச்சு. அந்த டைமில் தனியாக 2 பாப்பாவை வச்சு ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடாமலாம் இருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நாள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியாத நிலைமை வரதான் செய்யும் நம்ம சேனலில். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாத அளவுக்கு நான் வீடியோஸ் கொடுப்பேன். இன்னொன்று வந்து மெயினாக வந்து நம்ம சேனலில் இந்த நகை பற்றி நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இன்னொன்று என்னோடய நியூ மாம் ரொட்டீன், அப்புறம் க்ளீனிங் vlogs, இதுதான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நோட் பண்ணேன். கண்டிப்பாக வந்து என்னோடய சேவிங் ரிலேட்டடாக நியூ மாமாக நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நான் வீடியோவில் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க. நான் சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும். ஸோ ஏன்னா வந்து ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாதுல்ல. இப்போ வீடியோஸில் வந்து நான் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கேன். வாய்ஸ் ஓவரில் வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும், நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறது மெயின் விஷயம். ஜிஆர்டியில் நான் 1 கிராம் வாங்கினேன்ல, அது நிஜமாக எனக்கு புரியலக்கா, நீங்கள் வந்து கிளியராக சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிங்க. நான் ஷார்ட்ஸில் கூட சொன்னேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிச்சான்னு தெரியல. நிறைய பேர் இன்னமும் கமெண்ட்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஜிஆர்டி கோல்ட் காயின் வந்து அந்த ஆடி பேருக்கு அன்றைக்கி நான் வாங்கினேன் பார்த்தீங்களா, அது பற்றி எப்படி வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணி ஏன் லாஸ் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஜிஆர்டியில் வந்து 1 கிராம் சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 கிராமே வச்சுக்கோங்க. 1 கிராம் நான் சேர்த்து வச்சேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா, ஆடி பெருக்குக்கு வந்து அந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் கொடுத்தாங்க. அப்போ நான் யோசிச்சுட்டது வந்து, இந்த மாதிரி ஆடி பெருக்கு அன்றைக்கி 1 கிராமுக்கு வந்து நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு சரி ஓகே எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். ஆனால் ஜிஆர்டியில் வந்து என்ன பிரச்சனைனா, நான் வந்து இன்னும் 1 இயர் ஆகலை, அதாவது 11 மந்த்து முடியல, ஒரு 6 மந்த் கட்டியிருக்கேன். ஒரு 6 மாதம், என் பர்த்டே அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 மாதமாக கட்டி 1 கிராம் சேர்த்து வச்சுட்டேன். எப்படி சேர்த்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சுல, அந்த டைம் வந்து மொழி காசு வந்துச்சு. இன்னொன்று நான் ஆர்டியில் சேர்த்து வச்சேன். ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து பாதி அமௌண்ட் ஹஸ்பண்டுக்கும், மீதி அமௌண்ட் எனக்கும் வந்து ஹஸ்பண்ட் நாங்களும் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த அமௌண்ட்டில் 1 கிராம் சேர்த்து வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடித்தேன் 6 மாதத்தில். இல்லைனா வந்து உண்டியல் சேவிங் தான். என்னோடய சேவிங் பற்றி உங்களுக்கே தெரியும், நான் உண்டியில் தான் சேர்த்து வைக்கிறேன். இன்னொன்று பிளாஸ்டிக் பாட்டில், அதுக்கப்புறம் ஹேர்லாம் வந்து தலை வரும்போது கொஞ்சம் ஹேர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹேரெல்லாம் சேர்த்து வச்சு, அந்த முடி வந்து வாங்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வந்து 1 வருஷம் லம்பாக சேர்த்து வச்சு கொடுப்பேன். அந்த டைமில் கிடைக்கும்ல அந்த காசு. இந்த மாதிரி வந்து காய்கறி, மளிகை சாமான் இதிலெல்லாம் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சுன்னா அந்த காசு. இன்னொன்று ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி வந்து ஒரு சில்லற கையில் காசு கிடச்சாலும் அந்த காசு. இன்னொன்று அப்பா அம்மா வீட்டுக்கு போகல, அந்த டைம் வந்து அப்பா வந்து சுண்டல் தொழில் செய்கிறவர், அவருக்கு வந்து டெய்லி சில்லறைலாம் கிடைக்கும். அந்த சில்லறையை நான் வந்து அம்மா வீட்டுக்கு போனால் எத்தனை மாதம் ஒரு மாதம் தங்குவேனா, இல்லை ஒரு 10 நாள் கூட தங்குவேங்க. எத்தனை நாள் தங்கணும்னா அத்தனை நாள் அப்பா கிட்ட வந்து சில்லறை வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி சில்லறையாக சேர்த்து வச்சு தான் வந்து 1 கிராம். போன வாட்டி வந்து இதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி தான் 4 கிராம் சேர்த்து வச்சேன். ஸோ 4 கிராம் சொல்ல முடியாது, ஒரு 3.500 சேர்த்து வச்சேன். 1.5 கிராம் வந்து என் ஹஸ்பண்ட் 2000 ஜிஆர்டியில் வந்து போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.90 என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்தேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 4.90 கிராம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 6 மாதத்தில் சேர்த்து வச்சு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸ். ஏன்னா புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுல்ல நான் எப்படிலாம் சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து குறுக்க சேர்த்து வச்சு தான் வந்து நான் கோல்டு காயின் சேர்த்து வைக்கிறேன். ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஏன் கோல்டு காயின் சேர்த்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு வந்து இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் நம்மளுக்கு வந்து நிறைவேறாது. ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது, அதுக்காக நகை சேர்த்து வைக்க போகிறேன். ஸோ நகை சேர்த்து வச்சு அந்த பிளான் வந்து நிறைவேறிச்சுன்னா உங்ககிட்ட தான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானுக்கு நகை தேவை. ஸோ நம்ம என்ன தான் வந்து பேங்க்கில் காசாக சேர்த்து வச்சா கூட நம்மளுக்கு வந்து அந்த நகையோட வேல்யூ வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைக்கி வந்து நான் போன வாட்டிலாம் பார்க்கும்போது 13,000 இருந்துச்சு, இன்றைக்கி ரேட் வந்து 14,000. ஸோ சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் 15, 16 கூட ஆகலாம். அதுக்குள்ளே கோல்டு காயினாக சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு ஜுவல்லரியாக, பெரிய ஜுவல்லரியாக மாற்றி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய பிளானு. ஸோ இப்போதைக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் நிறைவேறாது நம்ம லைஃப்பில். உங்களுக்கே தெரியும்ல, நம்ம வந்து சொன்னால் எந்த விஷயம் நம்ம நல்லா நிறைவேறாது. நிறைவேறிட்ட பிறகு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். கண்டிப்பாக நிறைவேறிச்சுன்னா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஒரு 1 கிராம் சேர்த்து வச்சேன். அந்த 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், ப்ரீ க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்குது. அதேமாதிரி ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாகவும் ஜிஆர்டியில் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போவும். ஏன்னா வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணால் என்னெல்லாம் நடக்குது, ப்ரீ க்ளோஸ் பண்ணலைன்னா அதாவது ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா 11 மந்த் முடிஞ்சோடனே ஜிஆர்டியில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து நான் ஒரு ப்ராக்டிஸ் ஆகணும் எனக்கு அப்படின்னு வந்து நான் இன்னொரு ஜிஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே போல் தங்கமயிலையும் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து நான் இப்போதைக்கு ரீசெண்டாக 2 சேவிங், ஜிஆர்டி, தங்கமயில், இது 2 தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இன்னொன்று தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் முடியுது, ஜிஆர்டியும் வந்து ஒரு ஜூன் போல் முடியுது. ஸோ 2மே வந்து அடுத்த வருஷம் தான் முடியுறதுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வாங்கும் போது நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். தங்கமயிலில் போன வாட்டி நான் 2 கிராம் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே தான் இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அது ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். தங்கமயில் போனது, அதுக்கப்புறம் ஜிஆர்டி போனது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். விஷயம் சொல்ல மறந்துட்டேன், 3.500 இல்லை 3.750 ரூபாய் 750 மில்லி சேர்த்து வச்சேன். அதில் 3.500 தான் யூஸ் பண்ணேன். மீதி 250 மில்லி நான் இங்கே வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது கோல்டு அப்படின்னு. அதில் வந்து தான் வந்து ஒரு காயின் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ ஜிஆர்டி கதைக்கு வரும். 1 கிராம் சேர்த்து வச்சா ஆனால் அந்த 1 கிராமுக்கு நாங்கள் வந்து தரமாட்டோம். நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். அதாவது நான் 13,565 ரூபா 2 அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் ஜிஆர்டி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 2 அக்கௌண்ட்டில் 13,565 ரூபா தான் சேர்த்து வச்சேன். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் காயின் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ரேட்டு வந்து 13,000 சில்லற இருந்ததுனால நான் சேர்த்து வச்சதோட வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து 1 கிராம் வந்து நான் எடுக்க முடியும் அப்படின்ற நிலமையில இருந்தாலும் நான் வந்து 1.30 கிராம் 2 அக்கௌண்ட்டும் சேர்த்து பார்த்தா 1.30 கிராம் வந்து நான் சேர்த்து வச்சது எனக்கு 1.006 மில்லிகிராம் தான் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த கிராம் கணக்கு மிஸ் ஆனது எனக்கு ரொம்ப வந்து அது மட்டும் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அமௌண்ட்டாக நம்ம வந்து ஜிஆர்டியில் தராங்க. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் அமௌண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. ஆனால் வந்து தங்கமயில் போத்தீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்ச காயினே கொடுத்துருவாங்க. அதாவது நான் 1 கிராம் சேர்த்து வச்சுன்னா தங்கமயிலையும் போத்தீஸ்லையும் 1 கிராம் அப்படியே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது 2த்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது வீடியோவும் போட்டிருக்கேன், எனக்கு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ தங்கமயிலையும் போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் அவங்க தரமாட்டாங்க. மற்றபடி நீங்கள் சேர்த்து வச்ச கிராம் உங்களுக்கு அப்படியே தரப்படும். ஆனால் வந்து ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராம் தரமாட்டாங்க. நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற கிராமாக தான் தருவாங்க, தவிர நீங்கள் சேர்த்து வச்ச கிராமுக்கு உங்களுக்கு கிராமாக தரமாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன் அந்த வீடியோவில். இன்னொன்று பாப்பாக்கா டாய்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3 மாதம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு கலர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வாங்கினோம். இது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவன் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறான். இன்னொன்று கலர்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது, ஆவுலாம் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தான் 3rd மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் தான் வந்து குழந்தை வளர வீடியோஸ் எப்படி போடுறது நான் யோசிச்சு நான் வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நியூ மாம் ப்ரோட்டீன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கோல்டு ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுமா, இல்லை சேவிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுமான்றதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.